அல்லாஹ்வும் ரசூலும் காட்டித் தராத எந்த அமலை ஒருவர் செய்தாலும் அது ரத்து செய்யப்பட்டு விடும் என்று நாமளா சொல்றோம்? இது ஆதாரபூர்வமான ஹதீஸ்ல இருக்குதா இல்லையா? வஷ்ஷுஅராஉ யத்தபிஉஹுமுல் காவூன், கவிஞர்களை வீணர்களே பின்பற்றுவார்கள். கவிதையை ஒருத்தன் எழுதி வச்சிருக்கிறான்னு சொன்னா அதன் மூலமா எந்த நன்மையும் அவர்களுக்கு கிடைக்காது என்பதை தான் திருமறை குர்ஆன்ல கவிஞர்களை யார் பின்பற்றுவார்கள் என்றால் வீணர்கள் தான் பின்பற்றுவார்கள் என்று குர்ஆன் அல்லாஹ் சொல்றானே. மௌலிது ஓதக்கூடாது என்பதற்கு, அது ஒரு இபாதத்தாக செய்யக்கூடாது என்பதற்கு இதை விட என்ன ஆதாரம் வேண்டும்? ஒருத்தர் சொல்றாங்க, மீலாது விழா நாம் ஏன் கொண்டாடுகிறோம் என்றால் வருஷத்துல ஒரு முறையாவது ரசூலுல்லாஹை பத்தி நாம் நினைவு கூறலன்னு சொன்னா இந்த மக்களுக்கு ரசூலுல்லாஹை பத்தி மறந்து போயிடும், ரசூலுல்லாஹ்வுடைய நினைவு இல்லாம போயிடும். விளங்குதா? இப்போ வருஷத்துல ஒரு தடவை தான் ரசூலுல்லாஹை பற்றி நினைவு கூறுகிறார்கள். ஆனால் இந்த ஏகத்துவவாதிகளாகிய நாம் எப்படிப்பட்ட இளைஞர்களை நாம் வார்த்தெடுத்திருக்கிறோம்? காலையில் எழுந்ததிலிருந்து உறங்க செல்லும் வரையிலும் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அத்தியாவசிய வேலைகளாக பணிகளாக இருந்தாலும் இதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வழிமுறையை காட்டி தந்திருக்கிறார்கள் என்பதை பார்த்து பார்த்து செய்யக்கூடிய ஒரு சமுதாயத்தை உருவாக்கி இருக்கிறோமே. இதுதான் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பதன் அடையாளம். இப்படிப்பட்ட சமூகத்தை உருவாக்குறதுக்கு பதிலா வருஷத்துல ஒரு தடவை ரசூலுல்லாஹ் புகழ்ந்து பாட்டு படிச்சுட்டா போதுமா? சுபஹான மௌலிது புகழ்கிறோம்ங்கிற பேர்ல ஓதுறாங்களே, அந்த சுபஹான மௌலிதுங்கிற அந்த கிதாபில் இருக்கக்கூடிய ஏராளமான வார்த்தைகள் இஸ்லாத்துக்கு எதிரான பல்வேறு அபத்தமான கருத்துக்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய ஏக இறைவனாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு தஆலாவின் நல்லடியார்களே, நாம் எல்லாம் அடைந்திருக்கக்கூடிய இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தை பொறுத்தவரையிலும் இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சிலரால் இந்த மாதத்திற்கு ஒரு புனிதம் சேர்க்கப்பட்டு இந்த மாதத்தை சிறப்பிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வணக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடிய காட்சிகளையும் பார்க்கிறோம். அது என்ன வணக்க வழிபாடு என்பதை நாம் எல்லாம் அறிந்துதான் வைத்திருப்போம். அதுதான் சுபஹான மௌலித் என்று சொல்லக்கூடிய ஒரு இபாதத் என்று சொல்லி இந்த அமலில் ஈடுபடக்கூடிய காட்சிகளை பல இடங்களிலே நம்முடைய சமுதாயத்து மக்கள் செய்வதை பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால் இந்த ரபியுல் அவ்வல் மாதத்துக்கு மௌலூத் மாதம் தான் பேரை சொல்லுவாங்க. பொதுவாக அழைக்கக்கூடிய மக்களுடைய புழக்கத்தில் எப்படி இருக்குன்னா, மௌலூத் மாதம் வந்துருச்சு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த சுபஹான மௌலித் என்று சொல்லக்கூடிய ஒரு கவிதையை, அரபியில் இயற்றப்பட்ட ஒரு கவிதையை ஒரு இபாதத்தாக, இதை ஓதும் பொழுது இறைவனிடத்திலிருந்து நாம் பல்வேறு நன்மைகளை பெற முடியும் என்ற அடிப்படையில் இந்த மாதம் பிறந்ததிலிருந்து 10-12 நாட்கள் பள்ளிவாசலிலே உட்கார்ந்து இந்த பாடலை இபாதத்தாக படிக்கக்கூடிய ஒரு காட்சிகளை பல ஊர்களிலே நாம் பார்க்க முடிகிறது. இதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், அவர்கள் சொல்லக்கூடிய காரணம், இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். அவர்கள் பிறந்த இந்த ரபியுல் அவ்வல் பிறை 12 பிறந்திருந்தாலும் இந்த மாதத்தில் அவர்கள் பிறந்திருக்கின்ற காரணத்தினால் இந்த மாதத்தை நாங்கள் சிறப்பிக்கக்கூடிய வகையில் இந்த மாதம் பிறை பிறந்ததிலிருந்து தொடர்ச்சியாக 10-12 நாட்கள் நாங்கள் பள்ளிவாசலிலே அமர்ந்து இந்த மௌலிதை, இந்த மௌலித் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழக்கூடிய பல்வேறு வார்த்தைகள் அடங்கிய இந்த அரபி கவிதையை நாங்கள் படிக்கிறோம். இதை ஏன் படிக்கிறோம் என்றால், இது அல்லாஹ்வுடைய தூதர் மீது நாங்கள் வைத்திருக்கக்கூடிய நேசத்தின் வெளிப்பாடு. அவர்கள் மீது நாங்கள் எந்த அளவுக்கு பிரியம் வைத்திருக்கிறோம் என்பதனுடைய வெளிப்பாடை தான் நாங்கள் காட்டுகிறோம் என்று சொல்லி இதை பள்ளிவாசலில் அமர்ந்து ஓதக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இது போன்ற இந்த செயலை செய்யக்கூடிய இவர்களை பார்த்து, இந்த செயல்கள் என்பது இது தெளிவான பிதஅத்து, இதற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்மதமும் இல்லை, இது போன்ற அனாச்சாரங்களை செய்யக்கூடாது என்பதை நாம் சொல்கின்ற போது மக்களை நமக்கு எதிராக தூண்டிவிடுவதற்காக அவர்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் என்னன்னு சொன்னா, மக்களே பார்த்தீர்களா, நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பிறந்த நாளை, பிறந்த மாதத்தை போற்றக்கூடிய வகையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ வேண்டும் என்பதற்காக அவர்களை புகழ்ந்து நாம் பாடல் படித்தால் இந்த தௌஹீத்வாதிகளுக்கெல்லாம் பிடிக்க மாட்டுது. ரசூலுல்லாஹ்வை புகழ்ந்தா ஒரு மோமினுக்கு பிடிக்கவில்லை என்று சொல்ல முடியுமா?
ஒரு முஸ்லிம் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வது எனக்கு பிடிக்காது என்று சொன்னால் அவர் முஸ்லிமா, அது இஸ்லாமா என்ற ஒரு கேள்வி எல்லாம் கேட்டும்போது பாமர மக்களுக்கு என்ன தோணும்? ஏன் இது போன்ற பிரச்சாரங்களை செய்கிறாங்கன்னு சொன்னா, பொதுவாக இஸ்லாமியர்கள் தங்களுடைய உயிருக்கு மேலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்படித்தான் இருக்க வேண்டும். அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிருக்கு மேலாக நேசிக்கப்படக்கூடிய அந்த தூதரை புகழ்வது எங்களுக்கு பிடிக்காது, புகழவே கூடாது என்று சொல்வதாக மக்களிடத்தில் பிரச்சாரம் செஞ்சா அந்த மக்களுக்கு கோபம் வரதானே செய்யும். அப்படியா, இவங்களுக்கு ரசூலுல்லாஹ் புகழ்ந்தாலே பிடிக்காதா, ரசூலுல்லாஹ் புகழவே கூடாதுங்கிறாங்களா என்கிற மாதிரியான ஒரு விஷம பிரச்சாரத்தை மக்களிடத்திலே கொண்டு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையும் பார்க்கிறோம். அப்ப இதை தௌஹீத்வாதிகள் என்று சொல்லக்கூடிய நாம் அந்த மக்களை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு நிலையில் நாம் இருக்கின்ற காரணத்தினால அடிப்படையாக இந்த மௌலிதை நாம் ஏன் எதிர்க்கிறோம், என்ன காரணத்திற்காக எதிர்க்கிறோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வது நமக்கு பிடிக்காதா? பிடிக்காது என்று சொன்னாலே அது முதல்ல ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அந்த வார்த்தை இருக்குதா? ஏன் தௌஹீத்வாதிகளுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வது பிடிக்காது என்று சொல்ல முடியுமா? முதல்ல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு சொல்லையும் செயலையும் ஒவ்வொரு நிமிடமும் தனது வாழ்க்கையிலே இதை அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதித்திருக்கிறார்களா, இந்த விஷயத்தில் அவர்கள் நமக்கு என்ன வழிமுறையை காட்டி தந்திருக்கிறார்கள் என்று ஒவ்வொரு செயலையும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையை, அவர்களுடைய முன்மாதிரியை பார்த்து பார்த்து செய்யக்கூடிய தௌஹீத்வாதிகளுக்கு அல்லாஹ்வுடைய தூதரை புகழ்வது பிடிக்காதா? இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களுடைய பண்பு, அவர்களுடைய நேர்மை, அவர்களுடைய அந்த நீதி, இது போன்ற அவர்களுடைய அனைத்து விதமான சிறப்பு பண்புகளையும் உலகம் முழுவதும் எடுத்துரைக்கக்கூடிய அந்த பணியை நம்மால் இயன்ற அளவிற்கு எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறோமே, அப்படிப்பட்ட பணியை செய்யக்கூடியவர்கள் தான் தௌஹீத்வாதிகள் என்பதை மக்கள் அறிவார்கள். ஆனால் இது போன்ற ஒரு அவதூறை சொல்லும் போது இவர்களுடைய கனவு என்ன? அசத்திய கொள்கையில் இருக்கக்கூடிய இந்த மௌலிதை ஆதரிக்கக்கூடிய ஆலிம்களுடைய கனவு என்னன்னு சொன்னா, இதை சொல்லியாவது மக்களை மௌலிதை ஓத வச்சிடணும், நம்ம பக்கம் மக்களை வென்றெடுத்துறணும் என்பற மாதிரியான ஒரு கனவில் தான் இவர்கள் இது போன்ற விஷம கருத்துக்களை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் சிந்திக்கக்கூடிய மக்கள் இவர்கள் சொல்லக்கூடிய அந்த சொல் என்பது எவ்வளவு பெரிய பொய், அபத்தம், அவதூறு என்பதை தெள்ள தெளிவாக புரிந்து கொள்வார்கள். அப்ப இதனுடைய உண்மை நிலை என்ன? ஏன் இந்த சுபஹான மௌலிதை நாம் எதிர்க்கிறோம், ஏன் இவர்கள் இந்த பிறந்த நாள் கொண்டாடுவதை எதிர்க்கிறோம் என்று சொன்னால், ஒரு அமலை நாம் செய்வதாக இருந்தால் இஸ்லாத்தை பொறுத்தவரையிலும் இஸ்லாத்தினுடைய அடிப்படை என்னன்னு சொன்னால், நன்மை கிடைக்கும் என்ற அடிப்படையில் ஒரு இபாதத்தை, ஒரு அமலை நாம் செய்வதாக இருந்தால் அது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு காட்டி தந்திருக்கணும். இது அடிப்படை. அல்லாஹ்வும் ரசூலும் செய்ய சொல்லி தராத, அனுமதி தராத ஒரு இபாதத்தை இது நாம் செய்வதன் மூலமாக நமக்கு நன்மை கிடைக்கும், இதை நாம் செய்ய வேண்டும் என்று புதிதாக இஸ்லாத்தில் உருவாக்கணும் சொன்னா, இதைதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். நம்முடைய அனுமதி இல்லாமல் செயல்படுத்தக்கூடிய எந்த அமல்களாக இருந்தாலும் அது அல்லாஹ்விடத்திலே ரத்து செய்யப்பட்டுவிடும். ரத்து என்றால் நிராகரிக்கப்பட்டு விடுவது. நாம் எந்த அமலை செய்தாலும் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, நம்முடைய அனுமதி இல்லாமல் செயல்படுத்தக்கூடிய எந்த அமல்களாக இருந்தாலும், நம்முடைய அனுமதி என்றால் அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லி தந்திருக்க வேண்டும், அல்லாஹ்வும் ரசூலும் காட்டி தராத எந்த அமலை ஒருவர் செய்தாலும் அது ரத்து செய்யப்பட்டு விடும் என்று நாமளா சொல்றோம்? இது ஆதாரபூர்வமான ஹதீஸ்ல இருக்குதா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி இருக்கிறாங்களா இல்லையா? ரத்து செய்யப்பட்டு விடுங்கிறதை விட இன்னும் ஒரு கூடுதலாகவே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நிராகரிக்கப்பட்டு அதற்கு எந்த நன்மையும் கிடைக்காதுங்கிறது ஒரு விஷயம். மாறாக மார்க்கத்தில் இல்லாத ஒரு அமலை நாம் செய்வதாக இருந்தால், இஸ்லாத்துல கொண்டு வருவதாக இருந்தால் அது நரக படுகொலியில் தள்ளக்கூடிய காரியம் என்பதையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தார்களா இல்லையா? தன்னுடைய ஒவ்வொரு சொற்பொழிவுகளின் போதும் மக்களுக்கு அதிகமாக எச்சரிக்கை செய்த ஒரு உபதேசம் என்னன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்ன அஸ்தகல் ஹதீஸி கிதாபுல்லாஹ், செய்திகளில் உண்மையானது அல்லாஹ்வுடைய வேதம். ஒவ்வொரு உரையே துவங்கும் போது இந்த ஹதீஸை சொல்லி தான் நம்ம துவங்குவோம். ஏன் துவங்குறோம் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த ஒரு சொற்பொழிவை நிகழ்த்துறதா இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தை, இந்த எச்சரிக்கையை மக்களுக்கு அதிகமாக செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்ப இந்த செய்தி என்ன சொல்லுது?
செய்திகளில் உண்மையானது அல்லாஹ்வுடைய வேதம். வஹ்சனல் ஹதியி ஹதியு முஹம்மத், செயல்களிலே அழகானது முஹம்மதாகிய எனது வழிமுறையாகும். இதை சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், வஷர்ரல் உமூரி முஹதசாத்துஹா, காரியங்களில் மிக கெட்டது, செயல்களிலே மிக கெட்டது தெரியுமா? முஹதசாத்துஹா, புதியவையாகும், மார்க்கத்திலே புதிதாக புகுத்தப்படுவையாகும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இது சாதாரண விஷயம் இல்ல. மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை புதிதாக உருவாக்குனா அதுதான் காரியங்களே மிக கெட்டது. அது என்ன ஒரு நல்ல விஷயமாக நல்ல வார்த்தைகளை கொண்டு செஞ்சாலும் இஸ்லாத்தில் இல்லாத புதுசா ஒரு அமலை உருவாக்குறியா, அது சாதாரண காரியம் இல்ல, காரியங்களே மிக கெட்டது என்றார்கள். இதை சொல்லிவிட்டு மீண்டும் ஒரு வார்த்தையை சொன்னார்கள், வக்குல்லு முஹதஸத்தின் பித்ஆ, ஒவ்வொரு புதுமையும் பித்ஆத்தாகும், அனாச்சாரமாகும். வக்குல்லு பித்ஆத்தின் தலாலா, ஒவ்வொரு பித்ஆத்தும் வழிகேடாகும். வக்குல்லு தலாலத்தின் ஃபின்னார், ஒவ்வொரு வழிகேடும் நரகத்துல கொண்டு போய் சேர்த்துரும். எப்படிப்பட்ட எச்சரிக்கை பாருங்க. மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை உருவாக்குனா அதுதான் செயல்களிலேயே மிகப்பெரிய கெட்ட ஒரு பாவம். ஏன்னா அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை கையில் எடுக்கிறதா ஆயிருதுல. அல்லாஹ் தான் ஒரு அமலை நம்ம கற்றுத்தரணும். அது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வான், ரசூல் மூலமாக நம்ம கற்றுத்தருவோம். ஆனால் நம்மாக புதிதாக உருவாக்குறோம் சொன்னா அது அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை கையில் எடுக்கிறது. அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, காரியத்திலே மிக கெட்ட காரியம்டாங்க. இதை சொல்லிட்டு என்ன சொல்றாங்க, ஒவ்வொரு புதுமையும் பித்அத், ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடு. அந்த வழிகேடு எங்க கொண்டு போய் சேர்க்கும்? நரக படுகொலியில கொண்டு போய் சேர்த்துரும். நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு காரியத்தை இன்றைக்கு இபாதத்தாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் சொல்கிறோம். ஏன் சொல்கிறோம்? சுபஹான மௌலித் என்கிற ஒரு கிதாபு, ஒரு கவிதை நூலை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்று ஒரு கவிதையை ஏற்றி வைத்துக் கொண்டு படிக்க சொன்னார்களா, அல்லது சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வைத்துக் கொண்டு இந்த ரபியுல் அவ்வல் மாதம் வந்தவுடன் ரசூலுல்லாஹ்வுடைய பிறந்த மாதம், இந்த மாதம் ரசூலுல்லாஹ்வை புகழ்ந்து படிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நடுவில் வைத்துவிட்டு சஹாபாக்கள் சுற்றி அமர்ந்து கொண்டு யா நபி சலாம் அலைக்கும், யா ரசூல் சலாம் அலைக்கும்னு ஓதினார்களா? அதுபோன்று ஓதியதாக ஒரே ஒரு ஹதீஸை காட்டுங்கள், அடுத்த நாளை நாங்கள் செய்ய ஆரம்பிச்சிடுவோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஒவ்வொரு சொல்லையும் செயலையும் அச்சரம் பிசகாமல் எல்லா விஷயத்திலும் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை பின்பற்ற வேண்டும் என்று பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய ஏகத்துவவாதிகளுக்கு மௌலித் ஓதுவதற்கு ஆதாரத்தை காட்டினா அது செய்யறதுக்கு என்ன தயக்கம்? யஸ்பான மௌலிதுக்கு எங்களுக்கு என்ன கோபம்? எதனால? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபியுல் அவ்வல் மாதம் வந்தவுடன் சஹாபாக்கள்லாம் நீங்கள் எல்லாம் உட்கார்ந்து என்ன செய்யுங்க, என்னை புகழ்ந்து பாட்டு படிங்கன்னு சொன்னாங்கன்னு ஒரு ஆதாரம் சொல்லுங்க. அது ரசூலுல்லாஹ்வை வைத்துக் கொண்டு ரபியுல் அவ்வல் மாதத்துல 10 நாட்கள் 12 நாட்கள் ரசூலுல்லாஹ்வுடைய பிறந்த நாளை நாங்க கொண்டாடுங்கிற பேர்ல இப்படிப்பட்ட ஒரு இபாதத்தை செய்து கொண்டிருந்தார்கள். அது மாதிரி ஒரே ஒரு ஆதாரத்தை காட்டுங்கள், நாங்கள் இதை செய்து விடுகிறோம். ஆனா இதற்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. ரபியுல் அவ்வல் மாதத்துல இப்படி ஒரு இபாதத்தை செய்யனா, பித்அத்துங்கிறது என்ன? ரசூலுல்லாஹ்வை புகழ்றது எப்ப வேணாலும் புகழலாம், புகழ்ந்து பாட்டு படிக்கிறது கூடாது நம்ம சொல்றோம். பாடல் கூட இசை இல்லாமல், ஆபாசங்கள் இல்லாமல், கொள்கைக்கு முரணில்லாத வகையிலே ஒரு கவிதையை, அது ஒரு இபாதத்து இல்லாமல் நன்மை என்று கருதாம ஒரு பொழுதுபோக்காக ஒருத்தர் படிச்சாருன்னா தப்பு கிடையாது. அதையே பள்ளிவாசல் உட்கார்ந்து கொண்டு படிக்கிறார்னா, நன்மை என்று கருதி அவர் இபாதத்தா செய்யறாருன்னா அதுக்கு ஆதாரம் வேணுங்க. அது குறிப்பிட்ட மாதத்தில் குறிப்பிட்ட நாட்களில் இதை செய்ய வேண்டும் என்று மக்களுக்கு அழைப்பு கொடுத்து செய்கிறார்கள் என்றால் இதை விட பித்அத் என்பதற்கு என்ன சான்று வேணும்? இதானப்பா பித்அத்து. ரசூலுல்லாஹ்வை புகழ்றது எப்போ வேணாலும் புகழலாம். அதனால குறிப்பிட்ட வருஷத்துல ஒரு மாசத்துல மட்டும், குறிப்பிட்ட நாட்கள்ல மட்டும் அதை உட்கார்ந்து இப்படி எல்லாம் சில பொருள்களை தின்பண்டங்கள் எல்லாம் வைத்து அப்படிலாம் உட்கார்ந்து ஓதணும்னு எங்க இருக்குது? எதையாவது ஒரு ஆதாரத்தை காட்ட முடியுமான்னு கேட்கிறோம். கேட்டுன்னு இப்ப கேட்டதா? அது 30-40 வருடங்களுக்கு முன்னாகவே இந்த பிரச்சாரத்தை செய்தோம், இதுவரையும் ஆதாரத்தை காட்டவில்லை. இது அல்லாமல் பல தடவைகள் இந்த மௌலிது சம்பந்தமாகவே இதை ஓதக்கூடிய ஆலிம்களை நேருக்கு நேராக வைத்துக் கொண்டு இதற்கான ஆதாரங்களை நேரடியாக கேட்டும், அதற்கான ஆதாரங்களை இதுவரையும் எடுத்து வைக்கவில்லை. சமாளிக்கக்கூடிய வார்த்தைகளை தான் சொன்னார்கள். ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வை வைத்துக் கொண்டு கவிதைகளை ஏற்றி படிக்கவில்லையா?
ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு ஓதுனாங்கல்ல, மௌலிது ஓதுனாங்களா? ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நீங்க வைத்திருக்கக்கூடிய இந்த மௌலிது ஓதுனாங்க எங்க இருக்குது? அது ரபியுல் அவ்வல் மாசத்துல அது ஒரு இபாதத்தா உட்கார்ந்து செஞ்சாங்களா? ஏன் மக்கள்கிட்ட இப்படி பொய்ய சொல்றீங்க? ஏன் மக்களை ஏமாத்துறீங்க? எதிரிகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பல அவதூறாக பல்வேறு பொய்களை சொல்லி அவர்களை இழிவாக பேசக்கூடிய நேரத்தில் அவன் கவிதைகள்ல ஏற்றி அவன் சில கவிதை புலமை உள்ளவர்கள் இருந்தார்கள் எதிரிகளிடத்தில். அப்படி எதிரிகள் சில கவிதைகளால் ரசூலுல்லாஹ்வை இழிவாக பாடல் படிக்கின்ற நேரத்தில் அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மிம்பரை ஏற்படுத்தி கொடுத்து, ஹஸ்ஸானே, என ஹஸ்ஸான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தவரையிலும் அவர்கள் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே கவிதை புலமை பெற்றவர்கள். கவிஞர்கள் சில பேர் இருப்பாங்களா, அது எல்லாருக்கும் வராது அந்த ஆற்றல்ங்கிறது. அந்த கவிதையை இயற்றக்கூடிய ஒரு நபராக இருந்தார்கள். அது இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே இயற்கையாக அவர்களுக்கு அந்த திறமை இருந்தது. அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற பிறகு எதிரிகள் இப்படி சொல்வதை பார்த்து அந்த எதிரிகளுக்கு முன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மிம்பரை ஏற்படுத்தி கொண்டு, ஹஸ்ஸானே, அவர்களுக்கு நீ கவிதையால் பதிலடி கொடு என்றார்கள். ரசூலுல்லாஹ்வை இழிவாக அவன் கவிதையிலே பேசும்போது அந்த கவிதையால் அவர்களுக்கு பதிலடி கொடுப்பதற்காக ரசூலுல்லாஹ் ஹஸ்ஸானை சொன்னார்களே தவிர, இதை நீ இந்த வார்த்தையை ஒவ்வொரு வருடமும் ரபியுல் அவ்வல் மாதம் பள்ளிவாசல் உட்கார்ந்து கொண்டு நீங்கள் இது மாதிரி தின்பண்டங்கள் எல்லாம் வைத்துக் கொண்டு அல்லது எண்ணெய் நடுவில் வைத்துக் கொண்டு இதை ஒரு இபாதத்தா செய்யணும்னு சொல்ல சொன்னாங்களா? அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்குதா? எதோடு கொண்டு போய் எதை முடிச்சு போடுறீங்க? இன்னும் சொல்ல போனால் கவிதைகளை இயற்றி படிப்பதற்கும் அது ஒரு இபாதத்துக்கு சம்மதமே இல்லை. கவிதைகளை இயற்றி படிப்பது இஸ்லாத்தை பொறுத்தவரையிலும் அது ஒரு இபாதத்தை கிடையாது என்பதை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். கவிதைக்கும் இஸ்லாத்துக்கு சம்மதம் இல்லை என்பதை நாம சொல்லல, அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான். எங்கே? சூரத்துல் யாசீன். இந்த மௌத்தா போனவங்களுக்குண்டே ஒதுக்கி வச்சிருக்கக்கூடிய ஒரு சூரா அது. அது மௌத்தா போனவங்களுக்கு இறக்கப்பட்டது. அது குர்ஆன்ல அல்லாஹ் இறக்கிய ஒவ்வொன்றும் உயிரோடு இருப்பவர்களுக்கு தான் இது அருளப்பட்டதுன்னு சொல்லி குர்ஆன் அந்த யாசீன் சூராவிலே அல்லாஹ் சொல்றான். அந்த 36வது அத்தியாயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லி காட்டுகிறான். வமா அல்லம்னாஹு ஷிக்ர, இந்த நபிக்கு நாம் கவிதையை கற்றுக் கொடுக்கவில்லை. இந்த வசனம் குர்ஆன்ல இருக்குதா இல்லையா? இந்த நபிக்கு நாம் கவிதையை கற்றுக் கொடுக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்லிட்டு அதனுடைய தொடர்ச்சியில சொல்றான். ஏன் கற்றுக் கொடுக்கல தெரியுமா? வமா யம்பகி லஹு, அது அவருக்கு தேவையும் இல்லை. கவிதையை ஏன் கற்றுக் கொடுக்கலனா, கவிதைக்கு அவருக்கு என்ன சம்பந்தம்? ஏன் அவருக்கு இஸ்லாத்துக்கு கவிதைக்கு சம்பந்தம் இல்லைங்கிற வார்த்தை அல்லாஹ் சொல்றான் பாருங்க. கவிதை அவருக்கு தேவையில்லைப்பா, இஸ்லாத்துல அதுக்கு முக்கியத்துவம் இல்லை. இன்னொரு வசனத்துல கவிஞர்கள் என்ற ஒரு சூரா இருக்குது, அஷ்-ஷுஆரா என்று சொல்லி கவிஞர்கள் அல்லாஹ் சூராவை இறக்கி இருக்கிறான். அந்த சூராவில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வஷ்-ஷுஆராஉ யத்தபிஹுமுல் காவூன். இந்த வசனம் குர்ஆன்ல இருக்குதா இல்லையா? வஷ்-ஷுஆராஉ யத்தபிஹுமுல் காவூன், கவிஞர்களை வீணர்களே பின்பற்றுவார்கள். கவிதையை ஒருத்தன் எழுதி வச்சிருக்கிறான்னு சொன்னா அந்த கவிதையை நோக்கி போறானே, கவிதைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறானே, அவன் யாருன்னு சொன்னா அவன்லாம் வீணா போனவர்கள். அதன் மூலமா எந்த நன்மையும் அவர்களுக்கு கிடைக்காது என்பதை தான் திருமறை குர்ஆன்ல கவிஞர்களை யார் பின்பற்றுவார்கள் என்றால் வீணர்கள் தான் பின்பற்றுவார்கள் என்று குர்ஆன் அல்லாஹ் சொல்றானே. மௌலிது ஓதக்கூடாது என்பதற்கு, அது ஒரு இபாதத்தாக செய்யக்கூடாது என்பதற்கு இதை விட என்ன ஆதாரம் வேண்டும்? இன்னும் சொல்ல போனா ஒரு இடத்துல ஒரு மதரசா ஃபங்க்ஷன், அந்த தரப்புல அசத்தியவாதிகள் நடத்தக்கூடிய மக்தப் மதரசா, அது குழந்தைகளை பொறுத்தவரையும் அவங்க குற்றம் சொல்ல முடியாது, அவங்களுக்கு தெரியாது. பேரண்ட்ஸ் எங்க கொண்டு போய் சேர்க்கிறாங்களோ அவங்க ஓதுவாங்க. அதுல ஒரு குழந்தையை விட்டு இந்த ஆலிம்கள் எழுதி கொடுத்து பேச சொல்றாங்க. அதுல பாத்தீங்கன்னா அந்த அவனுக்கு தெரியாது, அவன் மனப்பாடம் பண்ணி பேசுறது தானே. என்ன பேசுறாங்க? மௌலிது ஓதக்கூடாது என்று இந்த வஹாபிகள் சொல்கிறார்கள். நமக்கு பேர் வஹாபிகள், அவங்க வச்ச பேர். சரி, வஹாபுனா இறைவன், வஹாபிகள்னா இறைவனை சேர்ந்தவர்கள் வச்சுக்கிறோம். வஹாபுங்கிறது அல்லாஹ்வுடைய சிஃபத்துல ஒன்று, வாரி வழங்கக்கூடியவன். சரி, இந்த வஹாபிகள் சொல்கிறார்கள் மௌலிது ஓதக்கூடாது என்கிறார்கள். மௌலிது ஓதக்கூடாது என்பதற்கு இவர்கள் ஆதாரத்தை காட்ட முடியுமா? பேச வைக்கிறாங்க பாருங்க. எதுக்கு ஆதாரம் கேட்கிறாங்க? மௌலிது ஓதக்கூடாது என்பதற்கு ஆதாரம் வேண்டுமா? ஏன்னா ஒரு அமலை நாம் செய்கிறோம் என்றால் அந்த அமலை செய்பவர்கள் தான் அதற்கு ஆதாரம் காட்ட வேண்டும். இதான் அடிப்படை. ஒரு இபாதத்தை நம்ம செய்யறோம்னா, இபாதத்தை நான் செய்யறோம்னா அதுக்குத்தான் ஆதாரத்தை காட்டணுமே தவிர அதுக்கு ஆதாரம் இல்லை என்றால் அது செய்யக்கூடாது என்ற அர்த்தம்.
இந்த அடிப்படையை கூட உணரவில்லாமல் ஓதக்கூடாது என்பதற்கு ஆதாரம் இருக்கான்னு கேட்கிறாங்க. சரி, அவர்கள் தான் அதற்கு ஆதாரம் காட்ட வேண்டும். இப்படி கேட்பதே முட்டாள்தனமாக இருந்தாலும் கூட கவிதை என்பது இஸ்லாத்துல ஒரு இபாதத்து கிடையாது, அதுக்கு மார்க்கத்துக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை என்பதை குர்ஆனிலிருந்தே இப்போது நம்ம ஆதாரத்தை காட்டிவிட்டோம். இப்போ என்ன சொல்லுகிறீர்கள்? சிந்திக்க வேண்டாமா? அப்ப என்ன செய்யறது என்றால், இப்படியாக மக்களை தூண்டிவிடக்கூடிய வகையில் இதுக்கு எதுக்கு இதை ஓதக்கூடாதுங்கிறோம்னா, இது மாதிரியான இபாதத்துகளை மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தரவில்லை. இப்படி வருடத்திலே ஒரு முறை ரசூலுல்லாஹ் புகழுகிறோம்ங்கிற பெயரில் ரசூலுல்லாஹ் புகழம்னா தினசரி ரசூலுல்லாஹ்வுடைய புகழை மக்களிடத்தில் பரப்புங்கள், பிற சமூக மக்களிடத்தில் எடுத்து சொல்லுங்கள். அதை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அவர்களுடைய ஒவ்வொரு சொல்லையும் செயலையும் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்ததிலிருந்து உறங்க செல்லும் வரையிலும் அந்த தூதர் காட்டி தந்த வழிமுறையை பின்பற்றி நடங்கள். இது ரசூலுல்லாஹ்வை நேசிப்பதனுடைய அடையாளம். இதை இளைஞர்களுக்கு மத்தியிலே எடுத்து சொல்லுங்க. ரசூலுல்லாஹ்வை பின்பற்றுங்கப்பா, அவங்க தான்ப்பா நமக்கு முன்மாதிரி, அப்படி சொல்லுங்க. ஒருத்தர் சொல்றாங்க, மீலாது விழா நாம் ஏன் கொண்டாடுகிறோம் என்றால், வருஷத்துல ஒரு முறையாவது ரசூலுல்லாஹ்வை பத்தி நாம் நினைவு கூறலன்னு சொன்னா இந்த மக்களுக்கு ரசூலுல்லாஹ்வை பத்தி மறந்து போயிடும், ரசூலுல்லாஹ்வுடைய நினைவு இல்லாம போயிடும். விளங்குதா? இப்போ வருஷத்துல ஒரு தடவை தான் ரசூலுல்லாஹ்வை பற்றி நினைவு கூறுகிறார்கள். ஆனால் இந்த ஏகத்துவவாதிகளாகிய நாம் எப்படிப்பட்ட இளைஞர்களை நாம் வார்த்தெடுத்திருக்கிறோம்? காலையில் எழுந்ததிலிருந்து உறங்க செல்லும் வரையிலும் நாம் செய்யக்கூடிய வியாபாரமாக இருந்தாலும் சரி, நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அத்தியாவசிய வேலைகளாக பணிகளாக இருந்தாலும் இதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வழிமுறையை காட்டி தந்திருக்கிறார்கள் என்பதை பார்த்து பார்த்து செய்யக்கூடிய ஒரு சமுதாயத்தை உருவாக்கி இருக்கிறோமே. அப்ப இதுதான் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பதன் அடையாளம். இப்படிப்பட்ட சமூகத்தை உருவாக்குறதுக்கு பதிலா வருஷத்துல ஒரு தடவை ரசூலுல்லாஹ் புகழ்ந்து பாட்டு படிச்சுட்டா போதுமா? அப்ப இதையெல்லாம் சிந்திக்கணும். சரி, இப்படி ஒரு பிதஅத்தை ஒரு பக்கம் செய்யறாங்கன்னா அதனுடைய அர்த்தமாவது நல்லா இருக்கா? சுபஹான மௌலிதுன்னு புகழ்கிறோம்ங்கிற பேர்ல ஓதுறாங்களே, அந்த சுபஹான மௌலிதுங்கிற அந்த கிதாபில் இருக்கக்கூடிய ஏராளமான வார்த்தைகள் இஸ்லாத்துக்கு எதிரான பல்வேறு அபத்தமான கருத்துக்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ்வுடைய ஆற்றலோடு ஒப்பிட்டு ஓதக்கூடிய பல்வேறு விஷயங்களை அதில் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா, நாம பல இடங்கள்ல சொன்ன ஒரு விஷயம்தான், அன்த கஃபாருல் ஹதாயா வ துனூபில் மூபிகாத். இப்படிப்பட்ட ஒரு வாசகம் சுபஹான மௌலிதுங்கிற அந்த நூல்ல வருது. பாவங்களை மன்னிக்கக்கூடியவரே, எப்படிப்பட்ட பாவங்கள்? அழித்தொழிக்கக்கூடிய பாவங்களை எல்லாம் மன்னிக்கக்கூடியவரே அப்படின்னு சொல்லி யாரை கூப்பிடுறாங்க? அல்லாஹ்வுடைய ரசூலை பள்ளிவாசல் உட்கார்ந்து கொண்டு அழைக்கிறார்கள். அல்லாஹ் தானே பாவங்களை மன்னிக்கக்கூடியவன். அல்லாஹ்வுடைய சிஃபத்தை ரசூலுல்லாஹ்வோடு ஒப்பிட்டு ஓதுறீங்க, ஷிர்க் இல்லையான்னு கேட்டா அதுக்கு வியாக்கியானம் பாருங்கள் மக்களே. அல்லாஹ்வுடைய தூதரை பாவங்களை மன்னிக்கக்கூடியவரேன்னு சொன்னா இவங்களுக்கு பொறுக்காதான்? ரசூலுல்லாஹ் பாவத்தை மன்னிக்கலையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உயிரோடு வாழும் பொழுது அவர்களுக்கு எவ்வளவு அநியாயம் செய்த மக்களை எல்லாம் அவங்க மன்னிக்கக்கூடிய மாண்பாளர்களாக இருந்தார்களா இல்லையா? அவர்களை கொல்ல நினைத்த நேரத்தில் கூட ரசூலுல்லாஹ் மன்னித்தார்களா இல்லையா? அப்படிப்பட்ட பண்பை நாங்க சொல்லி பாவங்களை மன்னிக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதரேன்னு சொன்னா அது தப்பா என்று கேட்கிறார்கள். இதுதான் மக்களை அப்படி மடமாற்றுறது. முதல்ல இவர்கள் அழைக்கக்கூடிய இந்த அழைக்கிறது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை மன்னிக்கக்கூடிய அடிப்படையில் உள்ள விஷயத்தை பற்றி அழைக்கிறாங்க. ஏன்னா பாவங்கள்ல ரெண்டு விஷயம் இருக்குது. இறைவனுக்கு செய்யக்கூடிய பாவங்கள் இருக்குது, மறுக்கல. தொழுகிறது, ஒருத்தன் தொழுகையை விட்டுட்டான், ஒருத்தன் அநியாயம் பண்றான், சாராயம் குடிக்கிறான், இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குன்னா அல்லாஹ் தடுத்ததை செய்யறான்னு சொன்னா அல்லாஹ்விடத்துல அவன் தௌபா செய்யணும், அல்லாஹ் மன்னிக்கணும். அல்லாஹ் மன்னிச்சாதான் அவன் சொர்க்கம் செல்ல முடியும். இது அடிப்படை. இன்னொரு விஷயம் இருக்கிறது, ஒரு மனிதனுக்கு நாம் அநியாயம் செய்து விட்டால் அந்த மனிதன் மன்னிக்காத வரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இப்ப நான் ஒருத்தருக்கு அநீதி இழைத்திட்டேன்னு சொன்னா நான் யார்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும்? யார்கிட்ட நான் அநீதி இழைத்தனும், யாருக்கு நான் அநியாயம் பண்ணணும், அவங்கள்ட்ட போய் நான் உங்களுக்கு இந்த மாதிரி அநியாயம் பண்ணிட்டேன், என்ன நீங்க மன்னிச்சுடுங்க அப்படின்னு கேட்கலாம். இது அடிப்படை. இப்ப நீங்க இங்க உட்கார்ந்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து பாவங்களை மன்னிக்கக்கூடியவரேன்னு அழைக்கிறீங்களே, நீங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எதுவும் அநியாயம் பண்ணிட்டீங்களா வாழக்கூடிய நேரத்துல? அல்லது நீங்க பண்பை மட்டும் சொல்லி புகழ்றீங்களா? எப்படி சொல்றாங்க? கஃபிரு அன்னி துனூபி, எனது பாவங்களை மன்னித்து விடுங்கள்னு கேக்குறீங்களப்பா. என்னுடைய பாவங்களை மன்னித்து, நீங்க என்ன ரசூலுல்லாஹ்க்கு அநியாயம் பண்ணீங்க? அல்லாஹ்விடத்தில் நாம் செய்ய தொழுகாம இருந்திருக்கலாம், நாம நோன்பு வைக்காம இருந்திருக்கலாம், இல்ல ஒரு பொய் பேசி இருக்கலாம். இப்படிப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம்
நாம் ஒரு பாவம் இறைவன் தடுத்ததை செய்தால் நாம் யாரிடத்தில் மன்னிப்பு கேட்கணும்? அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கணும். யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிடுங்க. நீங்க யாரை அழைத்து கூப்பிடுகிறீர்கள்? பள்ளிவாசல் உட்கார்ந்து கொண்டு நபிகள் நாயகத்தை கூப்பிடுகிறீர்கள். யா நபி ஸலாம் அலைக்கும், யா ரசூல் ஸலாம் அலைக்கும், ரசூலுல்லாஹ் புகழ்ந்து படிச்சிட்டு சொல்றீங்க கஃபிரு அன்னி துனூபி, எனது பாவத்தை மன்னித்து விடுங்கள், எனது பாவத்தை எல்லாம் நன்மைகளாக மாற்றி விடுங்கள். இப்படிப்பட்ட வாசகங்கள் சுபஹான மௌலிதுல இருக்குதா இல்லையா? இது அப்பட்டமான ஷிர்க் இல்லையா? வமன் யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, பாவங்களை மன்னிக்க கூடியவன் யார்? அல்லாஹ்வை தவிர யார் இருக்கிறார்? அல்லாஹ் கேட்கிறான். பாவத்தை மன்னிக்கிறது அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. இன்னல்லாஹ் யக்ஃபிரு துனூப ஜமீஆ, பாவங்களை அல்லாஹ் தான் அனைத்து பாவங்களை மன்னிக்கின்றான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப பாவங்களை மன்னிக்கக்கூடிய இந்த ஆற்றல் அல்லாஹ்வுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு சிஃபத்து. அப்ப இறைவனுக்கு செய்திருக்கக்கூடிய பாவத்தை கூட ரசூலுல்லாஹ் மன்னிச்சிருவாங்கிற அர்த்தத்துல தான படிக்கிறீங்க. அது ஷிர்க் இல்லையா? அப்ப இது ஒரு உதாரணம் இல்ல, இது மாதிரி ஏராளமான விஷயங்கள் மௌலிதில் அடங்கி இருக்கிறது. இந்த ஜும்மாவுடைய நேரம் பத்தாது, இதுக்கே நேரம் முடிஞ்சிருச்சு. இதுல ஒவ்வொரு வரிகளையும் நம்ம எடுத்து பார்த்தால் ஏராளமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய ஆற்றலோடு ஒப்பிட்டு ஓதக்கூடிய பல்வேறு ஷிர்கான வரிகள் இருக்கிறது. அது நல்ல வரிகளாகவே ஒருவேளை ஷிர்க் வரிகளே இல்ல, நல்ல அர்த்தங்களாகவே இருந்தாலும் கூட அதை ஒரு இபாதத்தாக, அதை ஒரு ரபியுல் அவ்வல் மாதத்துல குறிப்பிட்ட நாள்ல குறிப்பிட்ட மாதத்துல நன்மையின் கருதி ஓத வேண்டும் என்று ஓதுவதற்குதே அதுவே பிதுஅத்து, அதை ஒரு அமலாக செய்வதே ஒரு பிதுஅத்து என்பதை அடிப்படையாக புரிந்து இதற்காக தான் சுபஹான மௌலிதுங்கிற அந்த ஒரு கிதாபை, அந்த ஒரு வழிபாடை நாம் எதிர்க்கிறோம். இப்படிப்பட்ட வழிகேட்டிலிருந்து நம்மையும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நம்முடைய சொந்த பந்தங்கள், நம்முடைய சமுதாயத்தைச் சேர்ந்த அனைத்து மக்களையும் வல்ல ரஹ்மான் காப்பாற்றி சுவனத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்திரன் புரிவானாக என்று பிரார்த்தவனாக என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன்.